யோபுவை அருவருக்கிறார்கள். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழப் பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள். இப்போது யோபுவின் நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது. அவர் ஒன்றும் இல்லாதவராய் இருக்கிறார். வியாதியும் வேதனையும் தான் அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் யோபு துன்மார்க்கருக்கும் சோம்பேறிகளுக்கும் நீதியான தீர்ப்பு சொன்னார். அவர்களை தேசத்தில் இருந்து துரத்தி விட்டார். இப்போது யோபுவும் அவர்களைப் போல துரத்தப்பட்டவராக இருக்கிறார். அவர்கள் யோபுவை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு அவர்களுக்கு பாட்டாகவும் பழமொழியாகவும் இருக்கிறார். அவரை ஒரு வேடிக்கை பொருளைப் போல வினோதமாக பார்க்கிறார்கள். அவர்கள் யோபுவை அருவருத்து அவருக்கு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். ஒரு காலத்தில் யோபுவுக்கு முன்பாக வருவதற்கே பயந்தவர்கள் இப்போது யோபுவின் முகத்திற்கு முன்பாக கூசாமல் துப்புகிறார்கள். யோபுவின் வியாதி மிகப்பெரிய வியாதி என்றும் அது ஒரு தொற்று வியாதி என்றும் அந்த வியாதி தங்களுக்கும் வந்துவிடும் என்றும் நினைத்து அவரை அருவருத்து அவருக்கு தூரமாக விலகி போய் விடுகிறார்கள். யோபு தனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை பற்றி யோசித்து பார்க்கிறார். யோபுவுக்கு ஒரு காலத்தில் மதிப்பும் மரியாதையும் இருந்தது. சமுதாயத்தில் யோபு நல்ல அந்தஸ்தோடு இருந்தார். யோபுவின் குடும்பமும் அந்தஸ்தும் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் தேவனோ ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் கட்டின கட்டையும் அவிழ்த்துவிட்டு தன்னை சிறுமைப்படுத்தினார் என்று யோபு வேதனையோடு சொல்லுகிறார். தேவன் யோபுவின் மேன்மையையும் பலத்தையும் அதிகாரத்தையும் அவிழ்த்து போட்டார். யோபு தேவனுக்கு எதிராக சொல்லும் குற்றச்சாட்டுக்கள்: நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்தார், என்னை சிறுமைப்படுத்தினார். இவ்விரண்டு குற்றச்சாட்டுகளும் தவறானவை. ஏனெனில் யோபுவின் இந்த நிலைமைக்கு சாத்தானே காரணம். யோபுவுக்கு இப்போது பலம் இல்லை, அதிகாரமும் இல்லை. இதனால் ஒரு காலத்தில் அவருக்கு பயந்திருந்தவர்கள் கூட இப்போது தங்கள் கடிவாளத்தை யோபுவின் முகத்திற்கு முன்பாக உதறிவிடுகிறார்கள். அவர்கள் யோபுவை பற்றி கட்டுப்பாடு இல்லாமல் பேசுகிறார்கள். தங்கள் மனதில் தோன்றியதையெல்லாம் பேசி யோபுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு கட்டின கட்டை தேவன் அவிழ்த்து விட்டார். இதனால் யோபுவுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிற்று. தனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை எதிர்ப்பதற்கு யோபுவுக்கு திராணி இல்லை. யோபு இப்போது எல்லாவற்றையும் இழந்துவிட்டார். அவர் தன்னுடைய மதிப்பையும் மரியாதையையும் பலத்தையும் அதிகாரத்தையும் இழந்துவிட்டார். ஒரு காலத்தில் யோபுவை வாழ்த்தியவர்கள் இப்போது அவரை தூஷிக்கிறார்கள். ஒரு காலத்தில் யோபுவை பற்றி பெருமையாக பேசியவர்கள் இப்போது அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்குள் பவனியாக வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் ஓசன்னா என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்ட போது அதே ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். ஓசன்னா என்று சொன்னவர்கள் இப்போது சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுகிறார்கள். இதுவே மனுஷருடைய சுபாவம். மனுஷன் நேரத்திற்கு தகுந்தபடி பேசுவான். அவனுடைய குணமும் பேச்சும் செய்கையும் நேரத்துக்கு தகுந்தபடி மாறிக்கொண்டே இருக்கும். மனுஷர் மூலமாய் நமக்கு வரும் புகழ்ச்சி நிலைத்திருக்காது. இப்போது நம்மை புகழ்ந்து பேசுகிற ஜனங்கள் சீக்கிரத்தில் நம்மை இகழ்ந்து பேசவும் செய்வார்கள். கர்த்தரால் வரும் மேன்மையே நமக்கு நிலைத்திருக்கும். தேவன் மாறாதவர், அவருடைய சுபாவமும் மாறாதது. அவர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது அந்த மேன்மை நமக்கு தங்கி இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற மேன்மையை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. யோபுவின் வலது பாரிசத்தில் வாலிபர்கள் எழும்பி அவர்கள் யோபுவின் கால்களை தவறி விழ பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் கேடான வழிகளை யோபுவுக்கு எதிராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் யோபுவின் பாதையை கெடுத்து அவருக்கு ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள்.
இந்த துர்ச்செயலை அவர்கள் தாங்களாகவே செய்துவிடுகிறார்கள். இதை செய்வதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. கிழக்கு தேசத்தில் வாலிபர் மிகுந்த கட்டுப்பாடுகளோடு வளர்க்கப்படுவார்கள். வயதில் பெரியவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள். வாலிபர் யோபுவுக்கு எதிராக எழும்பி இருக்கிறார்கள் என்றால் இதை அவர்களுடைய பெற்றோரின் அனுமதியோடு செய்கிறார்கள் என்று பொருள். முழு சமுதாயமும் யோபுவை புறக்கணித்து விட்டது. யோபுவிற்கு ஒத்தாசை தேவைப்படும் போது ஒருவரும் உதவி புரிய முன்வரவில்லை. நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு நீதியான தீர்ப்பு சொல்லும்போது குற்றவாளிகள் நீதிபதியின் மீது கோபப்படுவார்கள். தங்களுக்கு தண்டனை கொடுத்த நீதிபதியை தங்கள் சத்துருக்களாக பாவிப்பார்கள். என் பாதையை கெடுத்து என்னும் வாக்கியத்திற்கு யோபு செலுத்திருந்த போது அவர் சொன்ன நீதியான தீர்ப்பும் அவர் நடந்த நீதியான பாதையும் என்று பொருள். யோபு தங்களை அவாந்தர வழிக்கு துரத்தி விட்டதினால் அவர்கள் யோபுவை கொடூர குணமுள்ளவர்களாக பார்க்கிறார்கள். இதனால் அவர்கள் யோபுவுக்கு இரக்கம் காண்பிக்காமல் அவருக்கு ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். யோபுவின் சிநேகிதரும் அவர் மீது நியாயமில்லாமல் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள். உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று. கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது என்று எலிபாஸ் யோபுவை குற்றப்படுத்துகிறார். துன்மார்க்கர் நன்மை செய்வதில் பேதைகளாய் இருக்கிறார்கள். தீமை செய்வதிலோ அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யோபுவின் பாதையை கெடுத்தது மாத்திரமல்ல, பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள். அவர்கள் தீமை செய்யும் போது அவர்களுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது. அவர்கள் யோபுவின் மீது பெருவெள்ளம் போல புரண்டு வருகிறார்கள். இதனால் யோபுவின் மேல் பயங்கரங்கள் திரும்பி வருகிறது. யோபுவின் சுக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று.